ராஜேஷ், தற்போது அவர் கைது செய்யப்பட்டு சோழிங்கநல்லூர் பகுதியை கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வழிநெடுங்களை நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஆங்காங்கே திமுகவினர் அந்த வாகனத்தை மறித்து தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு புறம் தகவல்கள் கிடைக்கப்பெறுதா சொல்லியிருக்கிறீங்க. அப்ப காவல்துறை செல்லக்கூடிய பகுதிகளில் ஏற்பாடுகளை எந்த அளவுக்கு பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தஞ்சாவூர் கொண்டு செல்லத்துக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கூட ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து முன்ஜாமீன் பெறப்பட்டா அவர் பாதி வழியில் திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? நிச்சயமாக 12 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்க இருக்கின்றது. 12 மணிக்கு இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் போது இது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இடையில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்தால் அவர் பாதி வழியில் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது. எனவே தற்போது காவல்துறையினர் அவரை கைது செய்து தஞ்சை காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே அவரை ஆஜர்படுத்துவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து திமுக ஆர்ப்பாட்டத்திலே உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேச்சு காரணமாக ஏற்கனவே நேற்றைய தினம் பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வீட்டிலே அவரது தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பலரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல சட்ட ஆலோசகர்களும் அவருக்கு சில சட்ட ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள். தொடர்ந்து காவல்துறையினரிடம் அந்த சட்ட அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் சட்ட ரீதியாக சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து, அதாவது சட்ட ரீதியான கேள்வி எழுப்பக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவடைந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படுகிறார் என்பதை பார்க்கின்றோம். அந்த சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் கடந்து அந்த வாகனம் மிக வேகமாக சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தஞ்சாவூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய வாகனம் அந்த காவல்துறையினுடைய அந்த பதிவெண்ணை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். TN49 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் பதிவெண் கொண்ட வாகனம். காவல்துறையினர் அங்கிருந்து வந்த போதே முன்முடியோடு தான் வந்திருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற முன்முடியோடு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த வாகனத்திலே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. சென்னை காவல் நிலையத்தை சார்ந்த சில காவலர்களும் கூட உடன் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம், வழிநெடுக்கிலும் சில பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். திமுகவினர் மிகுந்த அதிருப்தியை, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது பொய் வழக்கு, இது அவதூறு வழக்காக இருந்தாலும் கூட இதற்கு கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சட்டப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள், நீதிமன்றத்திலே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இதற்கு கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. இதற்கிடையிலே நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம், முன்ஜாமீன் கோரி இருக்கின்றோம். எனவே அந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பாக நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் சிரித்தபடியே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும் போது மிகவும் காமெடியாக இருக்கின்றது. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை முடக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இந்த கைது நடவடிக்கையை ஒருதலைபட்சமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இது சட்ட ரீதியான நடவடிக்கையே கிடையாது, திட்டமிட்டு என்னை கைது செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அதே போல சேகர் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழும்பூர் பரந்தாமன் உள்ளிட்டோரெல்லாம் உடன் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறை வாகனத்திலே திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் சிலரும் உடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் வரை அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். தஞ்சை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவர் நீதிபதி முன்னால் நிறுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், இப்போ தஞ்சாவூர் அழைத்து செல்றாங்க, 6 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்படுது, நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி விசாரணை மேற்கொள்ள காவல்துறை விசாரணை மேற்கொள்வதற்கான அனுமதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வழக்கில் இருக்கு. அப்படின்னா எத்தனை நாட்கள் காவல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல முன்ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வழக்கில் எந்த அளவுக்கு சாத்தியம்? ஷாம், இதுல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமானால், திமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் சட்ட ரீதியாக மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள். வழக்கறிஞர் பிரிவு என்பது திமுகவில் மிகவும் உறுதியாக இருக்கும். நமக்கு தெரியும், இந்த கைது நடவடிக்கை தொடங்கிய அடுத்த சில நிமிடங்களில் உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பராகவும் குறிப்பாக கடந்த முறை முக்கிய பொறுப்பிலும் இருந்த முகமது அலி ஜின்னா அவர் உயர்நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இருக்கின்றார். நீதிபதி முன்னால் சென்று இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது
காரணம், நாளைய தினம் தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கின்றது. மக்கள் சார்ந்த பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவரை இன்றைக்கு கைது செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே உள்நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நீதிபதி அதனை விசாரிப்பதாகவும் 12 மணிக்கு விசாரிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில்தான் தற்போது காவல்துறையினருடைய அந்த வாகனத்திலே ஏறி அவர்களை ஏறக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியும் ஒரு புறம் நடைபெறுகின்றது. மற்றொரு புறம் வாகனத்தை வேகமாக தஞ்சாவூர் நோக்கி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நீதிபதி முன்னால் முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது என்னவென்றால், இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரித்து உடனடியாக அவருக்கு பிணை வழங்க வேண்டும். மக்கள் பணி அவருக்கு இருக்கின்றது. மற்றபடி சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று திமுக தரப்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி அதை ஏற்று தற்போது அவர் இதை அவசர வழக்காக ஏற்றுக்கொள்வதாகவும் விசாரணையை 12 மணிக்கு நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நீதிமன்றத்தினுடைய அந்த அவசர விசாரிப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கைது நடவடிக்கை தொடங்கி இருக்கின்றது காவல்துறை. தற்போது காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. திமுகவினர் இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஆளும் தாவேகா அரசை எதிர்த்து எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அன்றாட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பயிர்க்கடன் ரத்து செய்யப்படாதது, இப்படி பல விவகாரங்களில் எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தாவேகா அரசு இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினுடைய குரல் வலையை நெருக்க பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து விட்டால் அந்த பணிகளை எல்லாம் முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. நாங்கள் சட்டத்தை முழுமையாக நம்புகிறோம். சட்டத்தை நாங்கள் நீதிபதி முன்னால் சென்று எங்கள் தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து வைப்போம் என்று திமுகவினர் பேட்டி கொடுக்கிறார்கள். கண்டன முழக்கங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரையிலே நீங்கள் சட்ட ரீதியாக சந்திப்பதாக இருந்தால் நீதிமன்றத்திலே சென்று சந்தித்துக் கொள்ளுங்கள்.